அனைவருக்கும் வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுடைய ரெட்பிக்ஸ் ஊடகத்தை மூட வேண்டும் என்று சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. தற்போது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை பிறப்பித்திருக்கிறது. அது பற்றி தான் விரிவா பேச போறோம். பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்கள் பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசிவிட்டார் என்கிற காரணத்திற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 2 குண்டாஸ் அவர் மீது போடப்பட்டது. இப்போது வரைக்கும் அவர் ஜாமீன் வழங்கப்படாமல் அவர் சிறையில் தான் இருந்து வருகிறார். ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது இன்னொரு பெயர் அதிக அளவிலே பேசுபொருளாக மாறியது. இன்னொரு நபர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த நபரும் கைது செய்யப்பட்டார். அது யாருன்னா, சவுக்கு சங்கர் அவர்களை நேர்காணல் எடுத்த ரெட்பிக்ஸ் ஊடகத்தினுடைய நிறுவனர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் தான். ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்ட போதே கடுமையான எதிர்ப்புகள், விமர்சனங்கள் எல்லாம் வந்தது. அவர் ஒரு பத்திரிகையாளர், ஒரு ஊடகவியலாளர். ஒரு ஊடகவியலாளர் என்ன வேலையை செய்வாரோ அந்த வேலையை தானே அவர் செஞ்சாரு. விருந்தினராக சவுக்கு சங்கர் வருகிறார், அவரை நேர்காணல் எடுத்து அந்த காணொலியை வெளியிடுகிறார் என்றால் சவுக்கு சங்கர் பேசிய கருத்துக்களுக்கு எப்படி ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் பொறுப்பேற்க முடியும்? அந்த ஊடகம் எப்படி பொறுப்பேற்க முடியும்? அப்படின்னா நாளைக்கு யாரையுமே விருந்தினராக அழைத்து அவர்களுடைய கருத்துக்களை வெளியிடுவதற்கு யாருமே முன்வர மாட்டார்கள். ஒட்டுமொத்த பத்திரிகை சுதந்திரத்திற்கே எதிரான செயல் இது, ஒட்டுமொத்த ஊடக சுதந்திரத்துக்கே எதிரான செயல் இது என்கிற எதிர்ப்பு குரல்கள் எல்லாம் அப்போதே திமுக அரசை நோக்கி வைக்கப்பட்டது. அப்ப திமுகவினர் என்ன வாதத்தை வச்சுட்டு வந்தாங்கன்னா, ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களை கைது செய்ததோடு முடியாது, அவருடைய வலையொலியை முடக்க வேண்டும், ரெட்பிக்ஸ் ஊடகத்தையே முடக்க வேண்டும், அதற்கான வேலைகளில் நாங்கள் ஈடுபடுவோம் என்று சொல்லி வெளிப்படையாகவே திமுகவுடைய ஐடி விங்கை சார்ந்தவர்கள் எல்லாம் எழுதிட்டு தான் வந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்கிறார். அந்த ஜாமீன் மனுவினுடைய விசாரணை வருகிற போது அவருக்கு ஜாமீன் கொடுக்குறாங்க சென்னை உயர்நீதிமன்றம். ஜாமீன் கொடுத்ததோடு சேர்த்து அவருக்கு ஒரு நிபந்தனை விதிக்கப்படுகிறது. அதாவது ஃபெலிக்ஸ் ஜெரால்டுடைய ரெட்பிக்ஸ் ஊடகத்தை முடக்க வேண்டும், மூட வேண்டும் என்று சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. உத்தரவிட்டு அவருக்கு ஜாமீனை வழங்கியது. இது பெரிய ஒரு சர்ச்சை பொருளாக மாறியது. ஜனநாயக சக்திகள் கடுமையான எதிர்வினைகளை எல்லாம் மாற்றினார்கள். ஒரு நேர்காணல் எடுத்தார், அந்த நேர்காணலை எடுத்து வெளியிட்டார் என்கிற காரணத்திற்காக அவரை கைது செய்து சிறையில் அடைத்திருப்பதே ஒரு ஜனநாயக படுகொலை தான். ஆனால் இப்ப என்ன ஆயிருக்குன்னா, ஒரு படி மேலே போய் அவருடைய ஊடகத்தையே முடக்கி இருப்பது என்பது அப்படின்னா நாளைக்கு யாருமே ஊடகம் நடத்த முடியாதே என்கிற ஒரு எதிர்ப்பு குரல் தொடர்ந்து பலராலும் வைக்கப்பட்டே வந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் வெளியே வருகிறார். வெளியே வந்ததற்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்கிறார் உச்சநீதிமன்றத்திலே. உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை வருகிறது. இந்த வழக்கு விசாரணையின் போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன கேட்கிறாங்கன்னா, ஏன் இது போன்ற காணொலிகள் எல்லாம் நீங்க வெளியிடுறீங்க என்கிற கேள்வியை ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் தரப்பு வழக்கறிஞரிடம் எழுப்பிவிட்டு உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய அந்த உத்தரவு இருக்கிறது இல்லையா, ரெட்பிக்ஸ் ஊடகத்தை மூட பிறப்பித்த உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. அதாவது ரெட்பிக்ஸ் ஊடகம் இனி தொடர்ந்து இயங்கலாம் என்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதை தொடர்ந்து ரெட்பிக்ஸ் ஊடகத்திலே கடந்த 2-3 நாளாவே பாத்தீங்கன்னா காணொலிகள் முன்பை போன்று அதிக அளவிலே வெளியாகி கொண்டே வருகிறது. உண்மையில இது யாருக்கு அடி என்று கேட்டால் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடி. திமுகவை பொறுத்த வரைக்கும் இவர்கள் போடக்கூடிய வழக்குகள் எதுவுமே செல்லாது, எந்த வழக்குகளுமே நிற்காது. நீங்க பாருங்க, தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக யாரெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ, எழுதி கொண்டிருக்கிறார்களோ, மீம்ஸ் போடுறாங்களோ அவங்க மேல எல்லாம் வழக்கு போடுறது, வழக்கு போட்டு சிறையிலே அடைப்பது. அதை தொடர்ந்து என்ன ஆகுது, அந்த வழக்குகள் எல்லாம் இவர்களால் போதிய சாட்சியங்கள், ஆதாரங்கள் நிரூபிக்கப்படாத காரணத்தால் அந்த வழக்குகள் உடைந்துதான் போய்கொண்டிருக்கிறது. குண்டாஸ் உட்பட சமீபத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் மீது போடப்பட்ட அந்த குண்டாஸ் கூட உடைந்து நொறுங்கியது. ஒரு குண்டாஸ் உடைந்து நொறுங்கியது, அடுத்த குண்டாஸ் அதுவும் உடைய போற தருவாயில் இருந்து வருகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுடைய இந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவிப்பு என்பது ஃபெலிக்ஸ் ஜெரால்டின் ரெட்பிக்ஸ் ஊடகத்தை நிரந்தரமாக மூடிவிடலாம் என்கிற கனவில் இருந்த திமுகவுக்கு பெரிய ஒரு தலைவலியாக, பெரும் அடியாக, பெரும் அவமானமாக போயிருக்கிறது. அதுக்கு திமுகவினர் என்ன சொல்லுவாங்க, நாங்க மூடலையே, உயர்நீதிமன்றம் தான் அவருடைய வலைவலியை மூடியது என்று சொல்வார்கள். இப்படி சொல்லிதான் ஒவ்வொரு முறையும் தப்பிப்பாங்க. இவர்கள் மீது உள்ள தவறுகளை எல்லாம் எப்போதுமே உயர்நீதிமன்றத்தின் மீதும் ஒன்றிய அரசின் மீதும் போட்டு தப்புவார்கள் இல்லையா. இப்ப உதாரணத்திற்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனிமவள கொள்ளை நடக்கிறது என்றால் அதை தடுத்து நிறுத்துங்கன்னு சொன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க, அது எங்களால முடியாது, நீதிமன்றம் தான் அதற்கு காரணம், நீதிமன்றம் தான் தடுக்க வேண்டும், ஒன்றிய அரசு தான் தடுக்க வேண்டும் என்று நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. அதே போன்றுதான் இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவருடைய விவகாரத்தில் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தது யாரு? நீங்கள் தான் வழக்கு பதிவு செய்தீர்கள்.
திமுக தான் வழக்கு பதிவு செய்தது. அது மட்டுமல்லாமல் உயர்நீதிமன்றத்திலும் இவங்க போய் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுடைய ஜாமீன் மனுவுக்கு எதிராகத்தான் இவர்கள் வாதிட்டார்கள். ஃபெலிக்ஸ் ஜெரால்டாக இருக்கட்டும், சவுக்கு சங்கர் அவர்களாக இருக்கட்டும், தொடர்ந்து திமுக எதிராக யார் பேசினாலும் அவங்க வெளியே வந்துடக்கூடாது, வெளியே நடமாடணுமா, திமுக எதிராக பேசாத, திமுகவுக்கு எதிராக பேசுறியா சிறைச்சாலையில தான் நீ இருக்கணும். இதுதான் தொடர்ந்து இவர்கள் சொல்லி வருகிறார்கள். இப்ப சவுக்கு சங்கருடைய வழக்குல கூட சவுக்கு சங்கரை வெளியே விட்டால் சட்டம் ஒழுங்கு சீரழியும் என்று பேசியிருக்கிறாங்க. நீதிமன்றத்தில் திமுக வழக்கறிஞர்கள் சவுக்கு சங்கர் வெளியே வந்தா சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும் அப்படின்னு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டது சவுக்கு சங்கராலையா பாதிக்கப்படுது, இல்ல ஃபெலிக்ஸ் ஜெரால்டால பாதிக்கப்பட்டதா? இன்னைக்கு காலையில கூட பத்திரிகையில ஒரு செய்தி பார்த்தேன். அதிமுகவினுடைய பிரமுகர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று. அவ்வளவு படுகொலைகள்ங்க. பத்திரிகையை திறந்து பார்க்க முடியல, ஊடகங்களை தொலைக்காட்சியை திறந்து பார்க்க முடியல. பார்த்தாலே ஒரே வன்முறை தான். வன்முறையும் படுகொலைகளும் ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் சவுக்கு சங்கரா? சட்டம் ஒழுங்கு யாரால் சீரழிந்து கிடக்கிறதோ அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. ஆனால் திமுகவுக்கு எதிராக யாராவது பேசிட்டா உடனே அவர்களை கைது செய்யறது, சிறையில் அடைப்பது என்று சொல்லி ஒரு பாசிசத்தினுடைய உச்சகட்டத்தை திமுக அடைந்திருக்கிறது. ஒரு சர்வாதிகார ஒரு ஆட்சியாளராகத்தான் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு நல்ல பதிலடியை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமில்லாமல் அவர் தொடர்ந்து இயங்கணும். இது போன்ற திமுகவினுடைய இது போன்ற அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகளுக்கெல்லாம் அஞ்சு விடாமல் நியாயமான கேள்விகள், அரசை நோக்கி எழுப்பப்பட வேண்டிய நியாயமான கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு ஊடகவியலாளராக தொடர்ந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரு வேண்டுகோளும் கூட. இது ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுடைய ஒரு பிரச்சனையை நம்ம இதை பார்க்கக்கூடாது. ஆரம்பத்திலேருந்து நம்ம இதுதான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர் மீது வழக்கு பதிவு செய்தது, அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது, அவருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது என்று சொல்லி திமுக அரசு எதிர்த்தது, அவருடைய ஊடகம் முடக்கப்பட்டது, இதெல்லாமே ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு செயலாக இல்லை. இதெல்லாம் கருத்து சுதந்திரத்தை நெரிக்கக்கூடிய வேலையாகத்தான் இருக்கிறது, ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடிய ஒரு வேலையாகத்தான் இருக்கிறது என்கிற கருத்துக்களை நம்ம ஏற்கனவே சொல்லி இருந்தோம். இப்போதும் நாம் அதைத்தான் சொல்கிறோம். இது ஃபெலிக்ஸ் ஜெரால்டுடைய பிரச்சனை அல்ல, இது ஒட்டுமொத்த நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய பிரச்சனை, கருத்து சுதந்திரத்தினுடைய பிரச்சனை. இது போன்ற கருத்துரிமை பறிக்கப்படுகிற போது ஜனநாயக சக்திகள் எல்லோரும் ஓரணியில் நின்று குரல் கொடுக்க வேண்டும். இப்ப ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு எதிராக எத்தனை பேர் குரல் கொடுத்தார்கள்? எத்தனையோ ஊடகவியலாளர்கள் இருக்கிறார்கள், பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள். பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் பேசாமல் மௌனித்தார்கள், வாய் மூடி இருந்தார்கள். காரணம் என்ன? திமுகவுக்கு தங்களுடைய விசுவாசத்தை காட்டுறது. அதுதானே. அப்ப எப்படி நீங்க பத்திரிகையாளர்களா ஊடகவியலாளர்களா இருப்பீங்க? உங்களுடைய துறை சார்ந்த ஒரு நபர், அவர் மீது இவ்வளவு அடக்குமுறைகள் ஏவப்படுகிறது. அப்போ அதுக்கே நீங்க பேசலன்னா அப்ப எதற்காக நீங்கள் பேசுவீர்கள்? யாருக்காக பேசுவீர்கள்? நீங்க எல்லாம் பத்திரிகையாளர்னு எப்படி நம்ம பத்திரிகையாளராக எப்படி உங்களை மக்கள் பார்ப்பார்கள்? இப்போ எல்லோரும் நிறைய பேர் இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் வலைவலி வச்சிருக்கிறீங்க, இல்லை நேர்காணல் எடுத்த செய்திகளை வெளியிடுறீங்க. நீங்க ஒருத்தர் நேர்காணல் எடுக்கிறீங்க, அவர் ஒரு கருத்தை பேசிவிட்டார், அந்த கருத்தை நீங்கள் வெளியிட்டீர்கள் என்கிற காரணத்திற்காகவே உங்களுடைய வலைவலியை மூடிட்டாங்க, உங்களுடைய ஊடகத்தை மூடிட்டாங்க அப்படின்னா அது எப்படி அது சரியானதாக இருக்குமா? அப்ப யாரையுமே நேர்காணல் செய்ய முடியாத ஒரு சூழல் தானே உருவாகும். அப்ப அதற்கு பேசக்கூடிய நபர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டுமே தவிர அது இவர் நேர்காணல் பண்ணிட்டாரு அதனால இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது அது ஒரு சரியான ஒரு போக்காக இருக்காது. எத்தனை பேர் இது மாதிரி பேசியிருக்கிறாங்க, எத்தனையோ நிகழ்ச்சிகள் இது போன்று வெளியாகி இருக்கிறது, எத்தனையோ ஊடகங்கள்ல. அந்த ஊடகங்கள் எல்லாம் முடக்கப்பட்டு விட்டதா? இல்ல, திமுகவுக்கு எதிராக பேசினா முடக்கும். அதுதான் ஏதோ ஒரு ஆரோக்கியமான ஒரு போக்கு இல்லை. கருத்து சுதந்திரத்தை நாங்கள் பாதுகாப்போம், ஜனநாயகத்தை நாங்கள் பாதுகாப்போம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக ஜனநாயகத்தையும் கருத்து சுதந்திரத்தையும் எந்த அளவிற்கு குழி தோண்டி புதைக்க முடியுமோ அந்த அளவிற்கு குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுகவினுடைய இந்த சர்வாதிகார போக்குக்கு உச்சநீதிமன்றம் தரமான ஒரு அடியை கொடுத்திருக்கிறது. அப்படிதான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது.